Hi friends, welcome to our channel. Friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போது நாளைக்கான நிஃப்டி மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமையான க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,877 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 25,863, ஐ பார்த்தீங்கன்னா 25,953, லோ பார்த்தீங்கன்னா 25,711. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 25,722 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 155 பாயிண்ட் ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஏழியராக அதே லெவல் வரைக்கும் நிஃப்டி வந்துட்டு இந்த பார்த்தாலே தெரியும். இந்த ஏரியா அதாவது 26,100 அந்த நியர்பை வந்துட்டு திருப்பி அங்கேருந்து மார்க்கெட் பழையபடி கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது கிட்டத்தட்ட இப்போ போகிற வேகத்தை பார்த்தா கிட்டத்தட்ட அந்த 24,800 லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன் இருந்தது. இந்த ஏரியா அதாவது 25,890, 900 ஒரு சப்போர்ட் ஜோன் இருந்தது. ஸோ இந்த லெவலையும் பிரேக் ஆகி மார்க்கெட் செங்குத்தாக கீழே போயிட்டுருக்கு. ஸோ நாளையோட மார்க்கெட் கொஞ்சம் குரூஷியலாக இருக்கும். ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் என்னவாக இருக்கும், ரெசிஸ்டன்ட் என்னவாக இருக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்ல வேகமாக கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் இன்கேஸ் மார்க்கெட் திருப்பி எழும் பட்சத்தில் மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போகும்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரெசிஸ்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா அதாவது 25,800 நம்மளுக்கு கிளியர் கட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா நம்மளுக்கு கிளியர் கட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் போகணும், இந்த ஏரியா வரைக்கும் போகும். அதாவது 25,880 லெவல் வரைக்கும் மார்க்கெட் ஒரு அப்சைடை எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் 800 பிரேக் ஆச்சுன்னா ஷெல் வி எக்ஸ்பெக்ட் 880 to 900, அனதர் 80 to 100 பாயிண்ட்ஸ் நம்ம ரிவர்சல் 800 பிரேக் ஆகும்போது நம்ம எக்ஸ்பெக்ட்லாம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட் லெவலாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அப்பர் சைடு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் மேக்ஸிமம் 880 to 900 அந்த லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான நிஃப்டியில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி, அதாவது 3/11/25. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்தீங்கன்னா அதாவது 25,800 ஆக்ட் ஆகுது. 25,800 ஆக்ட் ஆகுது. ரெசிஸ்டன்ட் 2 பார்த்திங்கன்னா 25,880 to 900 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது 25,800 பிரேக் ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக்கெட் கொடுத்து அங்கேருந்து கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் நம்ம இந்த அளவுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட். ஓகே, ரெசிஸ்டன்ட் பார்த்தாச்சு. மார்க்கெட் செங்குத்தாக இறங்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறத இப்போதைக்கு நாளைக்கு வரும் பட்சத்தில் நாளைக்கு சப்போர்ட் என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாம். அதாவது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட்டு நம்ம பார்க்கும் பட்சத்தில் அதாவது இந்த ஏரியா 25,660 நம்மளுக்கு இமிடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. இந்த ஏரியா ஓகேங்களா. நம்ம இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 25,722 முடிஞ்சிருக்கு. ஸோ 25,660 நம்மளுக்கு இமிடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதையும் பிரேக் ஆகிடுச்சுன்னா ஃபர்தர் டவுன் சைடு எங்கே வரைக்கும் போகணும்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 25,500. ஏன்னா 620 லெவலில் பிரேக் ஆகிடுச்சுன்னா நடுவில் சப்போர்ட் ஜோனுக்கான இதே இல்லை. ஸோ இறங்குனா கிட்டத்தட்ட 25,500 to 520 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடு போகிறதுக்கான சான்சஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 616 பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக ஒரு 140 பாயிண்ட்ஸ் டவுன் சைடை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கான
நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 25,660 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இது ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுக்கும்போது 25,520 20+ இருக்குது. அதாவது 500 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடு போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,800 வந்து உங்களுக்கு க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 25,660 வந்து க்ரூஷலாக இருக்கும். மோரோவர் கிஃப்ட் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட நெகட்டிவ் க்ளோஸ் கொடுக்க முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 80+ பாயிண்ட் கிட்டத்தட்ட நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டு குளோபலாகவும் பார்த்தோன்னா ஒரு நெகட்டிவாக தான் இருக்கிறதுனால மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா அந்த 25,660 லெவல் தான். ஸோ இதனால தான் நான் சொல்கிறது இந்த 2 லெவல் கொஞ்சம் மெயினாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.